இப்போது தக்காளி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, இடியாப்பம், உப்புமா இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா சூட் ஆகும். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். இது வந்து பாசிப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இது 1 மணி நேரம் முன்னாடி ஊற போட்டதுனால இப்போ ஊறி வந்துருச்சு. அதனால் 3/4 கப் மாதிரி தெரியுது. 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு பச்சை மிளகாய். காரம் கூட வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ முதல்ல வந்து குக்கரில் அந்த பாசிப்பருப்பு, தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வேக போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கங்க வேணுங்கிற அளவு. இப்போ இந்த பாசிப்பருப்போட தக்காளி, வெங்காயத்தை எல்லாம் போட்டுடலாம். இப்போது குக்கரை மூடி ஒரு 3 சத்தத்துக்கு வச்சிடலாம். இப்போது குக்கர் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்ருங்க. இப்போ பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிற சாமான்லாம் போட்டுக்குவோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம். இப்போ இதெல்லாம் நல்லா வெடிச்சு வந்துருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போது இது சாம்பார் கடைஞ்சி வச்சுக்கோங்க இல்லையா, அதை ஊற்றலாம். இப்போது வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. ரொம்ப கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கப்புறம் அதை இறக்கிடலாம். இப்போ தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, இடியாப்பத்தோடு சர்வ் பண்ணலாம். உப்புமாவோட கூட சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.